அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன் செட் 2024 அதாவது எம்எஸ் யூனிவர்சிட்டி இந்த வருஷம் 2024 இந்த டிஎன் செட் எக்ஸாமை நடத்த போகிறாங்க. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்ஸ் இதில் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் எழுதலாம், அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, ஃபீஸ் எவ்வளவு, அப்போ இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கான முக்கியமான தகவல் நம்முடைய சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வாங்க நாம் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இதில் இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கான இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா April 1 to April 30 அதுதான் டைமாக கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் டேட் ஃபார் இந்த சப்மிஷன் ஆஃப் ஃபீ 2 May 2024. அப்போ அன்னைக்கு வரைக்கும் டேட் உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. அப்போ April 1 to April 30 அப்போ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அப்புறம் ஜென்ரலுக்கான இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2500, பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 2000, எஸ்சி எஸ்டி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 800, தேர்ட் ஜெண்டருக்கு நோ ஃபீஸ். அப்போ 2000 பே பண்ணி அப்ளை பண்ண வேண்டியிருக்குது. ஜென்ரல் கேட்டகரி 2500, அடுத்த எஸ்சி எஸ்டிஏ எஸ்சிஏ அதுக்கப்புறமா பிடபிள்யூடி அவங்களுக்கு 800 ஃபீஸ் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் பின்னாடி சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா டவுன்லோடிங் ஹால் டிக்கெட்டும் பின்னாடி சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கரெக்ஷனுக்கான டேட்டும் கொடுத்துக்கிறாங்க. அந்த 3rd and 4th May இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா இந்த டேட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் 3rd June to 25th June அப்போ அந்த டைமுக்குள்ளே டென்டேட்டிவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. சம்டைம்ஸ் எக்ஸாமினேஷன் டேட் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த எக்ஸாமுடைய டூரேஷன் பார்த்தீங்கன்னா 180 minutes. அப்போ 3 hours. முன்னாடிலாம் 2 ஷிஃப்டாக வைப்பாங்க. இப்போ ஒரே ஷிஃப்டாக, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 3 hours இந்த 2 பேப்பரையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அந்த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் 9 to 12 PM, செகண்ட் ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா 2 to 5 PM. அதுக்கப்புறமா இந்த ரிசல்ட்டும் பின்னாடி வெப்சைட்டில் எம்எஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அவங்க அறிவிப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த டிஎன் செட்டுக்கு ஆன்லைன் மோடு மூலமாக தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதில் அந்த ப்ரொசீஜர் என்னென்ன அப்லோட் பண்ணணும், அந்த ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும், அந்த சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணணும், அதுக்கான டீட்டெயில்ஸை இதில் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் டிகிரி, அதாவது எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். சரிங்களா? எம்எஸ்சி 55% மார்க் எடுத்துக்கணும். ஸோ அவங்க எல்லாம் எலிஜிபிள் இல்லை. அதுக்கப்புறமா அதில் ஒரு 5% ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க இந்த மார்க்கில். அதாவது செக்யூர் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் வித்தவுட் ரவுண்டிங் ஆஃப். ஒரு சிலருக்கு 54.5 அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா. அப்போ அவங்க 55லாம் போடக்கூடாது. கரெக்டாக 55% எடுத்திருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். இப்போ 5% ரிலாக்ஸேஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கு, தேர்ட் ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் ஒரு 5% ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க இந்த மார்க்கில், எம்எஸ்சி மார்க்கில். அதுக்கப்புறமா இந்த எம்எஸ்சியில் இந்த ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க பாருங்கன்னா, அப்போ அவங்களும் என்ன செய்யலாம், இந்த எக்ஸாம் எழுதலாம். அப்போது இந்த candidates who have appeared for their qualifying master degree final year examination and whose result is still awaited or candidates whose qualifying examination have been delayed may also apply for this test. சரிங்களா? அப்போ கடைசி ஃபைனல் செமஸ்டரில் உள்ளவங்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ ஃபைனல் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த சப்போஸ் இப்போ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க, செட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த எம்எஸ்சி டிகிரியில் ஏதாவது அரியர் விழுந்துட்டு அப்படின்னாச்சுன்னா அவங்க 2 வருஷத்துக்குள்ளே அதை அவங்க பாஸ் பண்ணிடணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸையும் கீழே கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பிஹெச்டி ஹோல்டர்ஸ் இதுக்கு என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். அதுலேயும் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துக்கிறாங்க 5%.
சரிங்களா? அப்பவும் இந்த 19 செப்டம்பர் 1991 ஸோ அதுக்கு முன்னாடி முடித்தவங்களுக்கு ஒரு 5% ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த போஸ்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் தான் நீங்கள் இந்த செட் எக்ஸாம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ வேறு மாதிரி நீங்கள் சம்டைம்ஸ் கிராஸ் மேஜரில் படிச்சிங்கன்னா அது வந்துட்டு இங்கே இன்வேலிடாக மாறிடும். அப்போ இந்த போஸ்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்களோ அதுதான் நீங்கள் வந்து இந்த செட் எக்ஸாம்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த அப்பர் ஏஜ் லிமிட், நோ அப்பர் ஏஜ் லிமிட். அப்போ எந்த ஒரு அப்பர் ஏஜ் லிமிட்டுமே இல்லை. யாருனாலும் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம். அதுக்கப்புறமா இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்போ இதில் வந்துட்டு 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. இப்போ பேப்பர் 1க்கு வந்து 100 மார்க்ஸ் 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. டோட்டலாக 150 கொஸ்டின், 100 + 50 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. 3 ஹவர்ஸில் அதை கம்ப்ளீட் பண்ணணும். பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் நாலேஜ், டீச்சிங் கேப்பபிலிட்டி, ரிசர்ச் ஆப்டிடியூட், ரிசர்ச் எபிலிட்டி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறமா அந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட், டைவர்ஜென்ட் திங்கிங், ஜென்ரல் அவேர்னஸ், இது எல்லாம் பேப்பர் 1ல் வருது. அடுத்து பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த கோர் சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க இல்லையா? பிஜி சப்ஜெக்ட், நாலேஜ் ஆஃப் த கேண்டிடேட் இன் த பிஜி சப்ஜெக்ட் சூசன் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் டிஎன் செட் சப்ஜெக்ட். அப்போ இதுக்கான சிலபஸ் நம்ம வந்துட்டு இதுக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம போட்டுக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கான சிலபஸ். அதுக்கப்புறமா இந்த மீடியம் கொஸ்டின் பேப்பர் ஷால் பி இன் இங்கிலீஷ் ஒன்லி. அப்போ இந்த மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். அதாவது இந்த தமிழ், அரபி, ஹிந்தி இதை தவிர்த்து மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே எப்படி தான் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். நோ நெகட்டிவ் மார்க் ஃபார் இன்கரெக்ட் ஆன்சர். நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணலாம், அட்டன் பண்ணாமலே விடலாம். ஆனால் எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து தவறாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துட்டு கிடையாது. அப்போ இதுக்கான அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? எல்லாமே வந்துட்டு இந்த 2500, 2800 தேர்ட் ஜென்டருக்கு வந்துட்டு நோ ஃபீ. அப்போ இந்த எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸாம். அதாவது நீங்களும் என்ன பண்ணலாம், எம்எஸ்சி முடித்தவங்களும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம். அதுக்கான ஒரு எக்ஸாம் தான் இது. அப்போ இந்த டிஎன் செட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வருஷம் நடக்காது. இப்போ போன லாஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2018 நடந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ தான் உங்களுக்கு இந்த செட் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடவே கூடாது. நல்லா உட்காந்து படித்தாச்சுன்னா செட் எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதே போல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் யாரெல்லாம் வந்துட்டு இந்த நெட்டு செட்டு பிஹெச்டி வச்சுக்கிறாங்களோ அவங்களும் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அவங்க அப்ளை பண்ணி அதில் வந்து போஸ்டிங்கே வாங்குறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.